ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, புதன்கிழமை வருவதற்கு முன்பாகவே அவசரமாக எதுக்காக இதை கேட்க சொன்னேன் தெரியுமா? பொன்னான புதன்கிழமை நல்ல நாளிலேயே உன் வீட்டில் உனக்கான நல்லது நடக்கும்படி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இத்தனை நாளாக உன் மனசு காயப்படும்படி சில மனிதர்கள் ஆடிய ஆட்டம் ரொம்ப அதிகமாக போயிருச்சு. அதனால தான் இப்போ அவங்க ஆட்டத்தை முடிச்சு வச்சு என் ஆட்டத்தை அவங்க வாழ்க்கையில் ஆரம்பிப்பதற்காகவே உன்னை இதை கேட்கும்படி செஞ்சேன். ஏன்னா நான் என்ன செய்கிறேன் எது செய்கிறேன்றதை உனக்கு தெரியப்படுத்தி தானே ஆகணும். ஒரு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு என்னென்ன நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இனி என்ன செய்ய போகிறேங்கிறதையும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ என்ன செஞ்சாலும் இந்த உலகம் அதுலேயும் ஏதாவது ஒரு குறைய குத்தத்தை கண்டுபிடிச்சு உன்னை திட்டவும் தூற்றவும் செய்யதான் செய்வார்கள். உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை மட்டும் நீ வாழணுமே தவிர அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காதே. நீ யாரையும் காயப்படுத்தாம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுவே உனக்கான புண்ணியமான நல்ல விஷயம்தான். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் இந்த செவ்வாய் நாளிலேயே முடிவுக்கு கொண்டு வரணும்னு முடிவெடுத்துட்டேன். இந்த செவ்வாய்க்கிழமையோட உன் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து நாளை பொன்னான புதனில் உன் மனம் குளிரும்படியாக நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன். நீ புத்திசாலித்தனமாக எடுத்த சில முடிவுகளால் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சம்பாதிச்ச, அதையும் சந்திச்ச. ஆனால் இப்போது எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாகவே தான் முடிவுக்கும் கொண்டு வரப்போகிற. ஏன்னா இந்த முறை உனக்கு வழிகாட்ட போவது உன் வராகியம்மா நான். எல்லா விஷயமுமே இது இப்படி தான் நீயாகவே முடிவெடுக்காம எல்லாவற்றையும் ஏன் பொறுப்புல விட பழகு. உன்னுடைய ஆற்றல் வீணாகாம நீ கவலைப்பட்டு காலத்தை வீணாக்காம அது உன்னை காப்பாற்றும். ஆமியன் செல்லமே, உன்னை சுற்றி இருக்கவங்க யாரு என்ன எப்படின்னு உனக்கு சரியா தெரியாது. உன் வாழ்க்கையும் எப்படிலாம் மாறும் என்னவெல்லாம் நடக்கும்னு உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு குழம்புவதும் மீண்டாம். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றி யோசித்து அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு யோசிப்பதும் வீணான காலத்தை நேராக வீணாக்குவது தானே. யார் யார் என்னென்ன வினை செய்தார்களோ அவர்கள் அதை அனுபவிப்பார்கள். நல்ல வினையை செய்தார்கள், நல்ல செயலை செய்தார்களே ஆனால் நன்மை உண்டாகும். கெட்ட வினையை செய்து கர்ம வினையை சம்பாதிச்சா அவங்க கஷ்டப்படுவாங்க. நீ எதை பற்றி யோசிக்காம எந்த மனிதர் மீதும் கோபப்படாமல் யாரையும் பார்த்து வெறுப்புக்குள்ளாகாம எந்த எதிர்வினை சக்திகளும் உன்னை நெருங்காம நேர்மையாக இருக்க முயற்சி செய். உன் மனசில் எந்த அளவுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கோ அது பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் என்னால் உனக்கு துணையாக வர முடியும். நீ நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வாழ்க்கைனா 1000 பிரச்சனைகள் வரும் போகும். எல்லா வீட்டு வாசல்லையும் எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் வாசலில் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல தான் உனக்கும் சில வேதனைகளும் துன்பமும் இருக்குது. துன்பம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, வேதனை வந்துருச்சுன்னு வாடி நின்றுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை ஓடி போயிடும். அதனால் வாடி போய் சோர்ந்து போய் மூளையில் முடங்கி போகாமல் எல்லாத்தையும் தாங்கும் இதயத்தோட நீ தைரியமாக இருந்தீனா உன் மனசுலையும் அமைதி இருக்கும், உன் வாழ்க்கையிலையும் நிம்மதி இருக்கும். உன் மன ஓட்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்து பொறுக்க முடியாம தான் உன்னை காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க நான் விட்டுட மாட்டேனேன்னு செல்லமே. நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாமல் எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க வராகியம்மான்னு என்கிட்ட கேட்டிருக்க. நீ கேட்ட விஷயத்தை நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ கேட்டது போலவே உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய திறமைக்கும் சேர்த்து உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் மிகச் சிறப்பாக கொடுக்க வந்திருக்கேன். நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது நிச்சயமாக பலன் கிடைக்க போகுது.
என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் உனக்கு கசப்பான விஷயங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்குறனே நினைக்காத. உன் எதிரி இனிமையான வாழ்க்கையை சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ்கிறானே. நம்ம இந்த வராகி அம்மாவை நம்பி கஷ்டப்படுறோமே, வாழ்க்கை கசப்பாக இருக்கேன்னு யோசிக்காம நான் சொல்கிறத கேளு. மருந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அந்த கசப்பு மருந்து தான் நோய்க்கு இனிப்பாக நோயை துரத்தி விட்டுட்டு உனக்கு இனிமையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்படிதான் இத்தனை நாள் உனக்கு கசப்பான சம்பவங்களை கஷ்டங்களாக கொடுத்த நானே இப்போது இனிமையான நல்ல வாழ்க்கையை உனக்காக தொடங்கி வைக்க வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே நீ கவனமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். என்னதான் சொன்னாலும் நீ மறுபடியும் சில விஷயங்களை மாற்றிக்க முடியாமல், அதை மாற்றிக்க முயற்சி செய்யாமல் அதிலேயே போய் மாட்டிக்கிற. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க கற்றுக்கோ. உன் உடம்புக்கும் மனசுக்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்காதே. ஆசைங்கிற சூறாவளியில் மாட்டிக்கிட்டா மீண்டு வருவது கஷ்டமாக ஆகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது தான் 2வது கட்டம் வந்திருக்கு. இத்தனை நாளாக உன் வாழ்க்கையின் முன்பாதியான முதல் கட்டத்தில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ட. இப்போது 2வது கட்டத்தில் நிறைய இன்பங்களை பார்க்க போகிற. உன்னுடைய உணவிலும் உன்னுடைய உடல் நலனிலும் கவனம் செலுத்து. உடல் நலம், மனநலம் மற்றும் நல்ல பண்புகள் எல்லாமே உனக்கு இருந்ததுன்னா நான் உனக்கு கொடுக்க வேண்டியதையும் சுலபமாக உன் கைகளில் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். மற்றவங்களை பார்த்து மகிழ்ச்சியாக அவங்கள போல வாழணும்னு நினைக்காம நீ எதில் செஞ்சால் உனக்கு மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சியை உனக்குள்ளேயே தேடு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் தரும் வகையில் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக வருவது கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எல்லாருமே மன அழுத்தத்தோடையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன அழுத்தமும் மனபாரமும் வரும்போது அதை நீ சரியாக நிர்வகிக்க முடியாமல், அதை உன்னால் சமாளிக்க முடியாத போதுதான் அது இன்னுமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும். அதை பெருசாக யோசித்து சமாளிக்க முடியலையேன்னு திணறி திண்டாடி குழம்பி உனக்குள்ள மன அழுத்தத்தையும் பாரத்தையும் உருவாக்கி கொள்ளாதே. மன அழுத்தமும் பாரமும் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எனக்கு வராதுன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டு தைரியமாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கணுமே செல்லமே. உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியாதுன்னு மட்டும் நினைக்காத. உனது ஒவ்வொரு அடியையும் உனக்கு அருள் பிரசாதமாக கொடுக்கவும், உனது ஒவ்வொரு எடுத்து வைக்கிற நடையையும் வெற்றி நடையாக மாற்றவும் இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். என் அருளால் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு அதிர்ஷ்டமாக மாறும். நீ பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து கவனமாக பேசு. நீ தேடியதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக உன்னை தேடி வந்து சேரும்படி நான் செஞ்சிட்டேன். நீ எதை நினச்சும் மனசு சோர்ந்து போக வேணாம். இந்த நிலை கண்டிப்பாக மாறும். நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கு தான் நினச்சிக்கோ. என் பாதுகாப்பில் என் அன்பு பிள்ளையான நீ இருக்கிறாய். தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு தடையாக இருக்கும் உன் கர்ம வினைகளை எல்லாம் இப்போது முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நீ வாய்விட்டு என்கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனது விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அதற்கான தகுதியும் திறமையும் உன்கிட்ட தயாராக இருக்க. அப்புறம் என்ன, உனக்கு தகுதி இருப்பதால் தானே நீ அதை என்கிட்ட கேட்கும்படி நான் செய்தேன். நீ கேட்டது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயமும் இப்போது வெற்றி அடைய போகுது. நீ என்கிட்ட கேட்ட எல்லா வரங்களையும் ராஜ வாழ்க்கையுமே கூட இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்க போகிற. யாராவது உன்கிட்ட உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் நீ கவலைப்படாத. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையை ஏன் பொறுப்பில் விட்டுடு. ஏன்னா உனக்கான நேரத்தை படைச்சது நான் தான். அந்த நேரத்தை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையவே
ஏற்ற மிகுந்ததாக ஆக்குவதற்கு என்னால் முடியும். என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில எல்லாமே களை கட்டும்படியும் வளங்களும் நலங்களும் கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போதிலிருந்து இனி வரக்கூடிய காலங்களில் உனக்கு சந்தோஷம் வருவதற்கான வழிகளையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எதை பார்த்தும் பயப்படாம என் மேலே நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருந்தீனா எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன். இப்போது நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்க நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகு. உன் மனக்கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுடு. தேவையில்லாமல் நீ குழம்பவோ கவலை அடையவோ வேணாம். இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தான் இருக்கேன். நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும், அவங்க அதில் தோற்று போகிறதும் இயற்கை. ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட நீ தயாராக இருந்தீனா நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிப்ப. வாழ்க்கையை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு நீ என்னெல்லாம் கற்பனை பண்ணி யோசித்து வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ செய்த கற்பனைகளையும் நீ நினைத்த கனவுகளையும் நனவாக்கி நிஜமாக்கும் விதமாகத்தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். கால சூழ்நிலை மாறும்போது, வாழ்க்கையின் யதார்த்தம் மாறும்போது என்னை நோக்கி ஓடிவா. நான் நினச்சேனா என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க முடியும். உனக்கு முதல் எதிரியாக இருப்பது உன் மனசு தான். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத கூட நீ சில நேரம் காதில் வாங்குவ, சில நேரம் வாங்காமல் கவனம் பெறாமல் போயிடுவ. ஆனால் உன் மனசே உனக்கு எதிரியாக இருந்து எப்போ பார்த்தாலும் உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. என்னாகும் ஏதாகும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பயமுறுத்திக்கிட்டு உன்னை கவலைப்படுத்திக்கிட்டே இருக்கு. முதல்ல உன் மனசு சொல்கிற அனைத்தையும் கேட்காம என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தீனா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்குமேன் செல்லமே. நாளைய சூழ்நிலை நிச்சயம் உனக்கு ஏற்றது போல மாறத்தான் போகுது. நீ நம்பிக்கையோட காத்திருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலும் தீய விதி செய்யாமல், யாருக்கும் துன்பம் தராமல், எல்லாருக்கும் நன்மையையும் நல்லதையும் தரக்கூடிய விதத்தில் இருக்கட்டும். நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பார்க்காத வாசல்களையெல்லாம் இந்த வராகியம்மா நான் திறந்து வைப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ பல அற்புதங்களை பார்க்க போற. நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.